हाफ केजी ब्लैक फॉरेस्ट केक எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பை த வே என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் அப்படியே டிப்ஸ் அது கூடவும் vlogs எல்லாம் கூட இந்த சேனலில் போடுவேன். ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கிட்டாங்க. இது 6 inch டின். இந்த மாதிரி ஹாஃப் கேஜி கேக் எப்பயும் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற டின்னு தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே கொஞ்சம் ஆயிலை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிடில் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன். அது கூடவே கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. இப்போது கேக் பேட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி பீட்டர் இருந்தால் பீட்டர் இல்லைன்னா விஸ்கர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோமியாக வந்த பிறகு இதிலையே ஒரு 1/4 கப்பு சுகர் பவுடரை சேர்த்துக்கிட்டேன். சுகர் பவுடரை ஒரே வாட்டி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்சஸில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பவுடர் சேர்த்த பிறகு நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் கூட ஒரு ஒயிட் ஃபோமி டெக்ஸ்சர் வரணும். இதுக்கப்புறம் இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது கூடவே ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பிளேஸில் நீங்கள் மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இங்கே ஆயில் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்த்த பிறகு நிறைய நேரம் பீட் பண்ணாமல் ஒரு 1 minute பீட் பண்ணால் போதும். இப்போது இதெல்லாம் ஒரு ஸ்பேச்சுலாக எடுத்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போது நம்ம இதிலேயே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்காக ஒரு 1/4 கப் சுகர் பவுடர் எடுத்துக்கணும்ல, அதே கப்பில் தான் இப்போது மைதாவை எடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா, ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கொக்கோவோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜல்லடை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கின்னு இதெல்லாம் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ஸ்பேச்சுலாவை விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நிறைய நேரமெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த டெக்ஸ்சர் வரணும். உங்களுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா காய்ச்சின பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணலை. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்ட இந்த பேட்டரை பட்டர் பேப்பர் போட்ட இந்த டின்னில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடுங்க. இப்போ ப்ரீஹீட் பேன் வச்சோம்ல, அதில் இந்த கேக் டின்னை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா ஃப்ளஃபி கேக் ரெடிங்க. கேக் வச்சுட்டு 20 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போது மூடி திறந்துட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் பேக் ஆயிடுச்சோ இல்லையோன்னு. இந்த மாதிரி டூத்பிக் இல்லைனா ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மிடில் ஒரு வாட்டி இந்த மாதிரி குத்தி பாருங்கள். டூத்பிக் கிளியராக வந்துச்சுன்னா மாவு ஒட்டாமல் கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போது இந்த கேக் நல்லா ஆறணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி மாதிரி ஒரு கிளாத் போட்டுடுங்க. அப்போது டாப் லேயர் வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கும். இங்கே நான் சாக்லேட் கனாச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 10 grams எடுத்துக்கிட்டேன். அது கூடவே டார்க் சாக்லேட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 20 grams எடுத்துக்கணும். 2:1 ரேஷியோ எடுத்துக்கினீங்கன்னா இந்த சாக்லேட் கனாச் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பிறகு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த சாக்லேட்டை போடணும். இப்போ பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு சில்லுடு பவுல் எடுத்துக்கிறேன். இது நான் விப்பிங் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த கேக் மேலே க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் விப்பிங் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1/4 கப் நல்லா சில்லுன்னு இருக்குன்னு பாலை எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலரி விட்டுக்கிட்டு பீட்டர்னால் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவிலிருந்து ஸ்பீடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு இன்னொரு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கினா நம்மளுக்கு க்ரீம் ரெடி. நீங்கள் விப்பிங் பவுடர் யூஸ் பண்ணலைன்னா விப்பிங் க்ரீமை வச்சு கூட க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பவுலை ரிவர்ஸ் பண்ணால் கூட க்ரீம் விழலை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போது கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு கேக்கை டிமோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி கேக்கை டிமோல்ட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சாக இந்த சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா க்ரீமை கூட போட்டு சாப்பிட்லாம். இப்போது இதை கொஞ்சம் க்ரீமை விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாப் லேயரை கொஞ்சம் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ இந்த மாதிரி நைஃபை வச்சு ரவுண்டாக இந்த மாதிரி டர்ன் டேபிளில் சுற்றிக்கிட்டு இந்த லேயர்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணிக்கணுங்க. நான் இங்கே 3 லேயர்ஸ் வரைக்கும் கட் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போது சுகர் சிரப்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு 1/4 கப் நல்லா கூலாக இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் பவுடர் போட்டுட்டு நல்லா கரைய விட்டுருங்க. இது சம்மர், அதனால கூல் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கேக் நல்லாயிருக்கும் ஸ்பாஞ்சியாக. இப்போது இந்த மாதிரி டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு இருக்கும்ல, அது வச்சுட்டு க்ரீமை கொஞ்சம் இந்த மாதிரி தடவை விட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்ட இந்த 3rd லேயர் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மேலேயே சுகர் சிரப் நல்லா போட்டுக்கோங்க. சுகர் சிரப் எவ்வளோ போட்டுக்குன்னா இந்த கேக் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட விப்பிங் க்ரீமை கூட இது மேலே இந்த மாதிரி தடவை விட்டுக்கோங்க. நான் இதிலேயே கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே நீங்கள் செர்ரிஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2nd லேயராக நீங்கள் ஃபஸ்ட் கட் பண்ணோம்ல அந்த லேயர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் க்ரீம், கொஞ்சம் டார்க் சாக்லேட் இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இப்போது ஃபைனலாக மிடில் லேயரை நீங்கள் டாப்பில் வச்சுக்கணுங்க. இப்போ மேலே கொஞ்சம் சுகர் சிரப், அப்படியே கொஞ்சம் க்ரீமை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மொத்தம் க்ரீம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட பிறகு இப்போது ஃபினிஷிங் லேயருக்கு க்ரீமை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டெப் க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக டர்ன் டேபிளில் சுற்றிக்கிட்டே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மேலே கூட ஒரு வாட்டி ஸ்பேச்சுலாவை விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட சாக்லேட் கனாச் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி டாப் லேயரில் இந்த சாக்லேட் கனாச் போட்டுட்டு லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிப்ஸ் கூட சுற்றி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கூடவே சாப்பிட்றப்ப கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் கனாச் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட பிறகு இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ஸ்டார் நோசல் வச்சுட்டு அதுலேயே விப்பிங் க்ரீமை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கிற ஃப்ளவர்ஸை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணும்னா அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதே நோசலை வச்சு நான் இங்கே காமிக்கிற டிசைனை கூட இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கிறேன். நான் ஒன்றும் ரெகுலராக கேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி எப்போயாவது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸாக இருந்தால், பர்த்டே பார்ட்டிஸாக இருந்தால் நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதனால தான் ரொம்ப ஃபினிஷிங் ஆனது வரல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க. இப்போது உங்ககிட்ட எந்த மாதிரி பால்ஸ் இருந்தால் இந்த கோல்டன் சில்வர் பால்ஸ் அதை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிங்கன்னா கேக் லுக் சூப்பராக இருக்குங்க. அது கூடவும் டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நம்பலையா? அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கேக்கை செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சோ எனக்கு கமெண்ட் பண்ண மாத்திரம் மறந்துடாதீங்க. அது கூடவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் ஆத்யா. பாய் பாய்.